வந்து நைஸா என்ன பண்றாங்க, அவங்க 2 பேருமே வந்து இறக்கி விட்டுறாங்க. அவங்க வீட்ல இருக்கவங்க. கண்மணி இத புரியாம போயிட்டு, அவங்க சொன்ன பூவெல்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்தா கார காணோம். ஒண்ணும் புரியாம கண்மணி யோசிக்கிறாங்க. நம்மள விட்டுட்டு போயிட்டாங்களே! ஏன் இப்படிலாம் பண்ணாங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. இவங்க இங்க தானே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா கண்மணி தேடி தேடி பார்க்குறாங்க. யாருமே இல்ல. மனசு கஷ்டப்பட்டு கண்மணி என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இங்க வந்து என்னாச்சு? எல்லாரும் கோயில்ல இறங்குங்க அப்படின்னு சொன்னோனே, சரி உங்க கார்ல கண்மணி இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு பதபதச்சு ஓடி போய் சிவகாமி வந்து அவங்க பொண்ணையும் மருமகளையும் கேட்குறாங்க. கண்மணி அப்பவே இறங்கிட்டா. அவளுக்கு கோயில்ல வர விருப்பமே இல்லையாம். அதனால இறங்கி போயிட்டா. கண்மணி அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது. தேவையில்லாம பேசுங்க. என்ன நடந்தது? உண்மைய சொல்லுங்கன்னு. அதான் சொல்றாங்களே உண்மைய. கண்மணி தான் இந்த மாரி பண்ணியிருக்காளே. அப்புறம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க. அத கேட்டு வந்து அப்படியே அதிர்ச்சி அடையறாரு. நம்ம வந்து அன்பு, சரி அவ வரலன்னா என்ன? நம்மளா போய் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவள வீட்ல போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. அடுத்து வந்து சிவகாமி என்ன பண்ணன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இதுல ஏதோ நடந்திருக்கு. கண்மணி மேல எந்த தப்புமே இருக்காது. இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சிவகாமி புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு போனோனே பாட்டி பயங்கரமா குதிக்கிறாங்க. பாத்தியா நம்மள நம்ப வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டா. பயங்கரமா அவமானப்படுத்திட்டா. இவெல்லாம் ஒரு மருமகளா, ஒரு குடும்ப பொண்ணுனா இப்படியா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வந்து இந்த மாதிரி கண்மணி பண்ணுவா நினைச்சு கூட பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பேசுறாங்க. கேட்ட அன்பு வந்து இந்த கண்மணி எது செஞ்சாலும் உருப்படியா செய்யவே மாட்டா போல் இருக்குது. எல்லா பிரச்சனையும் பண்ணி விட்றா. எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு அன்பு சொல்றாரு. இதை கேட்டு சிவகாமி மனசு வருத்தப்படுறாங்க. அடுத்து கண்மணி ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. உடனே வந்து என்னாச்சு கண்மணி எங்கே போயிருந்த அப்படின்னா, நல்லா ஊர் சுற்றிட்டு வரியா? இதுக்கு தான் போனியா? அப்படின்னு நம்மள பாட்டி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுறீங்க? நான் ஒன்றும் அப்படி நடந்துக்கல. இவங்க தான் என்னை பூ வாங்க அமிச்சாங்க. பூ வாங்குறதுக்குள்ளேயுமே இவங்க பாட்டு போயிட்டாங்க வண்டி எடுத்துக்கணுன்னே. ஐயோ நாங்கள் பூ வாங்க அமிச்சோமா? எப்படிலாம் போய் சொல்கிறா பாரு இவ தான் வேணும்னு இறங்குனா. எங்கள் வீட்டு பசங்க பொய் சொல்ல மாட்டாங்க. நீ தான் பொய் சொல்வ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நான் நம்புகிறேன் உன்னை. நீ அப்படி தான் வந்து எதுவுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு தெரியும் என் மருமகளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. என்ன சிவகாமி வாய் அதிகமாக போச்சு. அத்தை அவள் தான் சொல்கிறாள் அவள் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லிட்டு. அப்போது தப்பு செஞ்சது நாங்கன்னு சொல்கிறீங்களாம்மா அப்படின்னு அவங்க பொண்ணு வந்து கேட்குறாங்க. இங்கே பார், யார் தப்பு செஞ்சாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கண்மணி எந்த தப்பும் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆள் கிடையாது. தேவையில்லாமல் கண்மணி பற்றி பேசாதீங்க அப்படின்னோடனே, என்ன சிவகாமி வாய் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நாங்கள் சொல்கிறோம்ல, எங்கள் பேச்சு கேட்டுட்டு உனக்கு அவள் முக்கியமாக போச்சா? அப்போ உன் பொண்ணு சொல்கிறது மருமக சொல்கிறது நீ நம்ப மாட்டியா? நான் நம்புறதுக்காக சொல்லலை. ஆனால் கண்மணி தப்பு பண்ண மாட்டா. கண்மணி சொல்கிறத கொஞ்சமாவது காது கொடுத்து எல்லாரும் கேளுங்க அப்படின்றாங்க. இங்கே பார், சொன்னது தான். இவ அந்த இடத்துல இருந்து ஊர்லேருந்துன்னு வந்திருக்கா. அதான் இப்பெல்லாம் பண்ணுறா. இவளுக்கு இது குடும்பமே சரிப்படாது. இவெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டு அன்பு வந்து, நீ இவ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ பண்ணது சரியில்லை கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டும் போயிட்டுருக்காரு. அதை கேட்டு கண்மணி என்ன பண்ணுறது தெரியாமல் அழுதுட்டு இருக்காங்க. சிவகாமி உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து வந்து கண்மணி நேராக ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்துட்டு அன்பு கிட்ட வந்து பேச போகிறாங்க. அன்பு வந்து அவாய்ட் பண்ணுறாரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறீங்கோ தெரியல. குடும்பத்தில் எல்லாரையும் அவமானப்படுத்துகிற. இப்படியா பண்ணுவேன் நீ அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அன்பு, நான் அப்படிலாம் பண்ணவே பண்ணல. அவங்க நான் சொல்கிறதா உண்மை. அவங்க வேணும் தான் என்னை இறக்கி விட்டாங்க. ஏன் நான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறீங்களா? நான் அவங்க பொண்டாட்டி இல்லையா? நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்களா அப்படின்னாங்க. இங்கே பாரு, பொண்டாட்டி கதையெல்லாம் வேணாம். நீ பொய் தான் சொல்கிற. உன் வாயிலேருந்து வர்றதெல்லாம் பொய் தான். ஏன்னா உங்கள் குடும்பமே பொய் தான் அப்படின்றாரு. இப்படி பேசுகிறீங்களே அன்பு, நான் பொய் சொல்ல அன்பு, உண்மையை தான் சொல்கிறேன், ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, நீ எது சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அன்பு போயிடுறாரு. மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க கண்மணி. அங்கே வராங்க நம்ம வந்து சிவகாமி. நீ கவலைப்படாத, அன்பு வந்து புரிஞ்சுக்கலன்னா நீ கவலைப்படாத, அன்புக்கிட்ட நான் பேசுகிறேன், பரவாயில்ல அத்தை, வேணாம் விடுங்க, என்னை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிறவங்க, புரிஞ்சுக்காமல் இருக்கவங்க போட்டோம். நான் அப்போவே சொன்னேன்ல இதில் எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு, நீ கேட்டியா? பார்த்தல, இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. நல்லா பிளான் பண்ணி நம்மளை மாட்டி விடணும்னு நினச்சா கண்டிப்பாக மாட்டி விடுவாங்க. உன்னை பற்றியா பிளான் பண்ணி என் அத்தை எப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கண்மணி யோசிக்கிறாங்க. இவங்களெல்லாம் பற்றி இதோட முடியுது.